சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அதாவது மேலே துணி காய வைக்க போனால் காய போட்டு வரணாங்க, மேலே போனால் ஆம்பளைங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. நானும் சொல்லி பக்கத்தில் நம்மளுக்கு ஆகலைன்னா விட்டுருணும். அவங்க கனெக்ஷன் இருக்குது மேடம். இப்ப எதுக்கு சொல்ல சொல்லுங்க, தினமும் குடுக்கல கொடுக்கல இல்ல மேடம். இல்ல கல்யாணம் ஆகி தினமும் போன் குடுத்தியாமா நீ எனக்கு? ஏன் கொடுக்கல? நீங்க ஃபுல் டைம் போன் தானா? நான் போன் போட்டுனுக்குறாங்களா? உன் போன், நீ உன்னோட போன் நம்பருக்கு எல்லாமே போன் ரெக்கார்ட்ல வாங்கி கொடு. நீ யாருக்கு போன் பண்ணி அதுல தெரிஞ்சுல. நான் எப்போ நான் எங்க அம்மா பெத்தவங்க போன் பண்ணேன். வீட்டுக்கு அனுப்பிச்சா நம்ம சந்தோஷமா மேடம் இருக்க முடியுது. அங்க போயிட்டு அங்க போய் அவங்க கூத்து அடிக்கிறாங்க, நைட்ல போய் தூங்க முடியல நிம்மதியா. சாமி வந்துருது. தூங்கினா ஒரு சாமி அவங்க அம்மா மேல சாமி வருது மேடம். படுக்க போனாவ. வணக்கம். வணக்கம் மேடம். என்ன பேரு? என் பேர் கன்னியப்பன். கன்னியப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருசூலம் மேடம். திருசூலம். திருசூலம். என்ன பிரச்சனை? மாமியார் வீட்டு தான் பிரச்சனை. மாமியார் மச்சான் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அடிக்கடிக்கு வந்து வர சொல்லலாம் பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க மேடம். எதனா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அடிக்கடிக்கு போகிறாங்க. அடிக்கடிக்கு அண்ணங்காரன் அம்மா வந்து அடிக்கடிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு, 10 நாள் அனுப்பிச்சி விடு, 1 மாதம் அனுப்பிச்சி விடுன்றாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். 2 வருஷம் பசங்க இருக்காங்களா? 4 அபாசன் ஆயிருக்கு மேடம். 4 அபாசனுக்கு அவங்க தான் காரணம். சரி, தனிப்பட்ட முறையில அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்களா அவங்க கூட? அங்கே போய் ஒரு பஸ்ஸு மறுக்கு போய் பார்த்தேன் மேடம். அப்பயே எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. கீழே வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறோம். நான் அக்கா மாமா எல்லாம். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு ஒன்று மேலே போயிடுச்சு. 3 பேரும் மேலே இருக்காங்க வீட்டில். அண்ணன், அதான் மாமியார், எங்கள் ஒய்ஃபு, 3 பேர் இருக்காங்க மேலே. நாங்கள் வந்து வரோன்னு எட்டி போகிறோம். மேலே ஃபுல்லாக எகாரம் சிரிச்சிக்கின்னு எகாராச்சின்னு பேசிக்கின்னு இருக்கிறாங்க. அண்ணன் மட்டும் எட்டி பார்த்துனுங்கிறாரு. ஸோ நீங்க அந்த ஊருக்கு போய் விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க? அந்த அளவு விசாரிக்கல மேடம். சரி, ஒரு நம்பிக்கைலாம் பண்ணோம். அந்த அளவுக்கு எங்க ஒரு கல்யாணம் பண்றச்ச அந்த ஊர்ல போய் அவங்கள பத்தி விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்காக தான் மேடம். உங்க வீட்டுல இருந்து யாரும் போய் அதெல்லாம் பாக்கல? 4 அக்கா இருக்காங்க சொன்னாங்க மேடம். அந்த அளவு போய் யாரும் போய் பாக்கல. ஒரு நம்பிக்கையில சரி, பொண்ணு ஒரே பொண்ணாச்சு, அப்பா வர இல்லையே, சரி நல்லா வளர்த்துருப்பாங்க, நம்ம அந்த நம்பிக்கையில பண்ணோம். கல்யாணம் ஆன உடனே இப்படி ஆயிட்டாங்களா இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தான்? கல்யாணம் ஆகி நல்லா தான் மேடம். இந்த ஒரு 5-6 மாசம் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இதுமாரி டெய்லியும் ஃபோன் வருது மேடம். சாப்பிட வந்தால் ஃபோன் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து பேச முடியல. அவங்களுக்குள்ள தான் பேசின்னு ஜாலியாக இருக்கிறாங்க அம்மா அப்பா. நம்ம எதுவும் பேச முடியல. அதோட வேலைக்கு போயிடுறோமா. அதேமாரி நைட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்க போகலான்னு போனால் உடனே ஃபோன் வந்தது. அண்ணனும் அம்மாவும் 1/2 மணி நேரம் 1 ஹவர் பேசுகிறாங்க. என்ன பேசுவாங்க? என்னதான் அதான் மேடம் நான் சொல்கிறேன். ஃபோன் வந்தால் பேசுகிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசு. என்ன எப்படிங்கிறமா, சாப்பிட்டியா போனியா என்னன்னு அப்படி கேளு. நான் அது ஒத்துக்க மாட்டேன். இவங்க வந்தாங்களா, அவங்க போனாங்களா, இவங்க பிரச்சனை பண்ணாங்களாம், அதுவே கேட்டுக்கின்னு எது சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிறாங்க மேடம். நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. எங்களுக்கு சண்டை ஆகி போகுது. உடனே வீட்டு வேலையெல்லாம் வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது மேடம். இப்போ அதான் மேடம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. ஒரு துணி துவைக்க போனால் பொறுமையாக துவைக்குது. 1 ஹவர் ஆகி போகுது. எங்கள் துணி தான், எங்கள் அம்மா துணி யாருது, எங்கள் 2 பேர் துணி தான் துவைக்க போகுது. எவ்வளோ நேரம் ஆகுது. நானும் சொல்லிட்டேன், சரி பொறுமையாக வேலை செய்யணும். ஒரு சாமான் தொடங்க போனாலும் லேட் ஆகுது. 1 ஹவர் 1.5 மணி நேரம்.
தொலைக்குது. அதுவும் சொல்லி பார்த்தீங்கன்னா சரி எல்லாமே ஸ்லோ. எல்லாமே ஸ்லோ மேடம். அதாவது மேலே துணி காய வைக்க போனால் காய போட்டு வரணும். அங்கே மேலே போனால் ஆம்பளைங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நானும் சொல்லி பக்கத்தில் நம்மளுக்கு ஆகலைன்னா விட்டுருணும். அவங்க கனெக்ஷன் இருக்குது மேடம். ஸோ இவங்க மேல போய் மொட்டை மாடியில என்ன பண்ணுவாங்க? துணி காய வைக்கும் போது ஆள் இல்லை சொல்ல பேசுகிறாங்களா மேடம்? அப்படின்னா நமக்கு தெரியல. யாரோ சொல்கிறாங்க பேசுகிறாங்களா என்ன நம்ம நிறைய பார்க்கல. உங்கள் மருமக சரியில்லாமல் இவங்க உஷாராக இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களா இதுலாம் வர முடியாது மேடம். சொல்கிறாங்க நம்ம கண்டிஷன் பண்ணுறோம், போவாத அங்கே இது பண்ணாத. போனே ஒரு 5 நிமிஷம் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. மேல போறாங்க பேசுறாங்க, அதனால ஒரு தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்றது தப்பு தானே? நம்ம ஏன்னா நீங்க உங்க கண்ணால பாக்கல மேடம். மத்தவங்க சொல்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க. அவங்க உண்மை பொய் சொல்ல மாட்டாங்களா மேடம்? நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியும். அது உங்க மனைவிக்கும் தெரியுமா? மனைவி தெரியும். 20 நீங்க சொல்லிருக்கீங்களா? சொல்லிருங்க, பேசாத போவாத மேல போனா துணி காய போட்டுனா சீக்கிரம் வந்துரு. அதனால சொல்லிதான் இருக்கேன். நானே 2 வாட்டி போயிருக்கேன் மேடம். ஆனா அவங்க இல்ல, பக்கத்துல ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க. போனா இது பண்ணு போன அப்படி போய் இப்படி பார்த்தோன்னா உடனே சிரிக்கும். ஏன் சிரிக்கிறா? என்ன உடனே வந்துடும், கீழே உடனே வந்துடும். ஒரு பயம் நீ இருக்க வேண்டியதானே? ஆம்பளை பார்த்தா சிரிச்சுக்கின்னு அதெல்லாம் என்ன மேடம்? நான் அதெல்லாம் பிடிக்காது. போனேன் துணி காய போட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உடனே வந்துடணும். வராது, மொல்லமா ஸ்லோவா பார்த்துக்கின்னு இறங்கும். இப்போ நீங்க உங்க பிரச்சனை என்னன்னா மாமியாரு அண்ணன் தான் பிரச்சனை. 2 பேர் தான் பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அவங்க தனியா இருக்கிறச்சு இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நல்லா அன்பா இருப்பாங்க. தனியா இருக்கு சொல்ல அது அன்பாதான் இருப்பாங்க மேடம். சரி, ஸ்லோவா வேலை பண்றாங்கன்னு ஓகே, வேலை பண்றாங்க. இது மாதிரி இந்த போன் வந்தாவே எரிபிரி ஆயிடும், சண்டை ஆயிடும். அது ஒரு பிரச்சனை. அது ஒரு ரெண்டாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க? மொட்டை மாடியில போய் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. பக்கத்து வீட்டுல ஏதோ கனெக்ஷன் பேசுது. அது பக்கத்து வீட்டுல யார் யார் இருக்காங்க? அவங்க பெரிய பையன் இருக்கான், சின்ன பையன் இருக்கான். பெரிய பையன் மேல இருக்கான், தனியா கட்டின்னு மேல இருக்கான். சின்ன பசங்க சின்னவன் ஒரு பையன் இருக்கான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க கீழே. மேல அங்க 2 பேர் இருக்காங்க. ஏங்க அவங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கலாம், பேசி இருக்கலாம்ல. அதுமாரி விட மாட்டாங்க மேடம். அவங்க கொடுத்துனதே கலைச்சி இது பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம பேசக்கூடாது அவ்வளவுதான். நம்மளுக்கு நாங்களே பேச மாட்டோம் மேடம். எங்களுக்கே வேணான்னு விட்டோம். நீயே போய் பேசுவ. அவர் ஒரு கணக்கிறாமே, கணச்சானா உடனே இனிமே வெளியே வந்துருவாங்க. ஓ, சிக்னல் மாதிரியா? சிக்னல் மாரி. அப்புறம் இங்க ஒரு தொட்டி இருக்கு மேடம். இங்கிருந்து பார்த்தா மேலே தெரியும். அங்கே தொட்டியா இருந்தா உட்காருவாங்க, இல்லைன்னா படியேற உட்காந்துப்பாங்க. நான் அதுதான் எனக்கு பிடிக்கல. தொட்டியான உட்கார, படியேறனா உட்கார, உள்ள உட்காரு. அதே மாதிரி போய் வெளியே போனா நீங்க கேட்டீங்களா அவங்க கிட்ட? ஏன் அப்பப்போ இங்க வந்து உட்கார, ஏன் மொட்டை மாடிக்கு போறேன்னு இந்த கேட்டா எனக்கு காத்து வரல உட்காருன்னு சொல்லுவோம். அப்புறம் துணி ஒழுங்கா போறது கிடையாது மேடம். ஒரு ஜாக்கெட்டா, இப்போ சுடிதாரா, ஜாக்கெட் ரொம்ப லோ வச்சு போடுது, சுடிதார் ரொம்ப லோ வச்சு போடுது. அசிங்கமா தெரியும். நானும் சொல்லிட்டேன், சரி உனக்கு டைலர் வேலை தானே தெரியும், சரி நான் மிஷின் வாங்கினது போடுறேன், நீ தச்சுக்க, துணி எல்லாமே நான் எடுத்து தரேன்னு அப்படின்னு சொல்லி வாங்கினது போட்டேன் மேடம். மிஷின்லாம் வாங்கினாந்து போட்டு தையினா தை. உடனே அண்ணங்கிட்ட அம்மாட்ட போயிடுச்சு நியூஸ், நீ வேலைலாம் செய்வானா, துணிலாம் தைக்காத, அவங்க தச்சு தான் போட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? எல்லாத்துக்குமே வெட்டி விடுறாங்க மேடம் மாமியார் மச்சான். என்னம்மா பேரு? சாந்தி. சாந்தி அக்காவா? அக்கா தான். சரி, என்னம்மா பிரச்சனை வீட்டுல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்கிறோம். நல்லபடியாக தான் அவங்களுக்கு பொண்ணுன்னு பார்க்க போகும்போது 4 பொண்ணு 1 பிள்ளைலாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். எல்லாத்துக்கும் அவங்க சம்மதப்பட்டு கொடுத்தாங்க. சரி நாங்களும் அதுக்கு பார்த்து இருந்துச்சோம். இப்போ அப்பா திடீர்னு அவங்க ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாமே வரும். அப்பா எப்பயுமே எல்லாரையும் கூப்பிடுவார் கொள்ளுவார். 4 பொண்ணுங்க தான் எனக்கு ஜனக்கட்ட மாரி வருவோம், எடுத்து செய்வோம், பொழுது வெடியே இருக்கிறவங்க இருப்போம், போகிறவங்க போயிடுவோம். அதே பழக்கத்தில் பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளைய மருமனை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பொண்ணுங்களை விடக்கூடாதுன்னு அந்த டைம்லேயும் பொண்ணை எடுத்த பிறகும் விடாமல் கூடுவார். மரும்பிள்ளை பொண்ணெல்லாம் கூடுவார். இதுக்காக என்ன இருக்குதுன்ட்டு இப்படி வர்றப்பெல்லாம் நாங்கள் புத்திமதியை சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து செய்து தான் நாங்கள் போவோம். அவங்க அம்மா கிட்ட இப்போ என்ன பண்ணால் ஃபோன் வந்துச்சுன்னா அப்புறம் அம்மா பேசியிருக்கோம், பொண்ணு எப்படி இருக்குன்னா நான் நல்லா இருக்கிறமான்னு தான் சொல்லணும். நீ எடுத்ததுமே அப்பப்போ அடிக்கடிக்கு இந்த நாத்தனார் வந்துடுறாங்க, அந்த நாத்தனார் வந்துடுறாங்க, அந்த பொண்ணு வந்து உட்காந்துக்குது, இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். சரி வரமே போகிறோம், அவங்க மனசாட்சின்னா அவன் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வராங்க, ஒத்துமையாக ஆக்குறோம், அறிக்கிறோம், நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக தானே அவங்க போகிறாங்க. நம்ம ஏன் அவங்க மனசு கஷ்டம், உனக்கு தெரியாத படித்த பொண்ணு. அப்பப்போ மேலுக்கு ஒன்றை ஏதாவது என்னென்ன பேசுகிறீங்களோ உங்கள் அம்மா கிட்ட நீ பேசிட்டு அவங்க அம்மா எப்போது பார்க்க வர மாதிரி வர்றது. ஏன் எதுக்காக நீ 4 பொண்ணையும் வர வைக்கிற, ஒருத்தவங்க மட்டும் கொடுத்தாச்சுன்னா வரக்கூடாது, ஒரு மருமா வந்துட்டு என் பொண்ணு வந்து சொல்கிறாங்களா வந்து சொல்லி அம்மாவை சண்டை வலிச்சுட்டு போயிடுவாங்களா. நாங்களாம் வந்துட்டு போயிடு நல்லா பார்த்துட்டு போயிட்ட பிறகு அம்மா சண்டை இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நல்லா அன்பா தான் இருக்காங்க. இருக்கணும். இப்போ அப்பா இறந்த பிறகு நான் வந்த பிறகு இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டா.
2 பேரும் சேர்ந்து தானே இருக்கீங்க அப்போ? சேர்ந்து தான் போய் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதுல எங்க வீட்டுல தான் மேடம் இருக்கு. அவங்க அம்மா அவங்கள போய் மாமியாரும் மச்சான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுது. எங்க ஒய்ஃப்லாம் பண்ணல. அவன் வீட்டுல தான் இருக்கா. அதான் நாங்க வந்து டார்ச்சர் பண்றோம், ஏதாவது கேக்குறோமா, வீட்டுக்கு அனுப்ப மாட்டோமா, அதுதான் கதை அப்படின்னு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சா நம்ம சந்தோஷமா மேடம் இருக்க முடியுது. அங்க போயிட்டு அங்க போய் அவங்க கூத்து அடிக்கிறாங்க. நைட்ல போய் தூங்க முடியல நிம்மதியா. சாமி வந்துடுது. தூங்கினா ஒரே சாமி யாருக்கு சாமி அவங்க அம்மா மேல சாமி வருது மேடம். படுக்க போனவன் என்னங்க ஒரு அப்படிதான் மாமியார் மேடம் கெடுக்குறாங்க. ஒரு சந்தோஷமா இருக்க முடியல அவங்க வீட்டுல போயிட்டு. உடனே சாமி வந்து உடனே போய் குளின்றாங்க. பச்சை நைட்டு 12 மணிக்கு ஊத்தின்னு உட்காடுறோம். ஒரு மாமியார் வீட்டுக்கு சந்தோஷமா போக முடியல. இப்படிலாம் நடக்குது மேடம். அப்ப நான் எப்படி வீட்டுக்கு இட்டுன்னு போவேன் சொல்லுங்க? அதான் அப்படின்னா ஒரு புருஷன் முன்னாடி ஒன்று சேர்ந்துலாம் அங்கே பேசிலாம் இருக்கக்கூடாதான், ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்தவொடனே அவங்களுக்கு எரிசல் வந்துச்சான். அப்போ எப்படி அதுங்க வாழ்க்கை விட்டுட்டு அங்கே உட்காந்துருக்குமா? நீங்களே சொல்லுங்க. போய் இது வெடி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு 5:30 வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து அவங்க அண்ணன் வந்து கோஸ் ஆஸ்பத்திரியில் கேட்குறான் மேடம் 3வது ஆபாசனுக்கு. அது சொல்லியிருக்குது எல்லாமே. இப்படி அபாசனை எப்படி பண்ணுறாங்க நம்மகிட்ட சொல்லலாம். அண்ணங்கிட்ட போய் சொல்லிடுது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அவன் கேட்குறான். அண்ணங்கிறான் அந்த இடம் நேற்றுக்கு ஆகுது. என்ன கேட்குறோம் மேடம்? எனக்கு கேட்குறான். புருஷங்கிட்ட இப்போ நம்ம புருஷங்கிட்ட நம்ம உடம்பு முடியலாம், அவர்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். அம்மா கிட்ட பெத்த அம்மா கிட்டே சொல்லலாமா, எனக்கு உடம்பு முடியலமா இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ தம்பிக்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா என்னோட வாழ்க்கையை? கண்டிப்பா சொல்லுங்க. தப்பு தானே அது. அவரு என்ன பண்ணிட்டாரு, உடனே என்ன உங்கள் தம்பிக்கு அறிமுகம்லாம் தெரியாதா, இந்தமாரி பண்ணுவாரா, இன்னைக்கு அந்த பொருள் கெட்டு போயிட்டா மறுபடியும் அந்த பொருளை வாங்கலாமா, என்கிட்டே பேசி. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுங்க அந்த நேரம். லேடிஸ் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஜென்ஸ் நீ கல்யாணம் ஆகாதது பிள்ளை, நீ இந்த வார்த்தை என்கிட்ட பேசுனா இனிமே மரியாதை அவ்வளோதான். என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணதுலேருந்தே பிரச்சனை தான் மேடம். மேரேஜ் பண்ணி கொடுத்துலேருந்தே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை தான். சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பிரச்சனை தான். அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் பிரச்சனை. வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பண்றாங்க? அதான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன டார்ச்சர் பண்றாங்க? அதுதான் தெரியல. அந்த பொண்ணு சொல்லுது வீட்டுக்குள்ளே ஒரே டார்ச்சர், இது செய்யல அது செய்யல அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதை அவர் கேட்க மாட்டுறாரு. அதை அவர் கேட்க மாட்டாரு. பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. வீட்டுல பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தனால்தான் பிரச்சனை. பெரியவங்களை வச்சு பேசி தன்னை சவர நகை போடுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு நீங்க இவ்வளோ போடுறேன்னு நீங்க இப்போ போடல, நகை 12 சவரம் போடுறோன்னு சொன்னா போட்டோம். இப்போ வந்து 15 சவரம் போடுறேன்னு அது ஒரு பேச்சு வருது. வருஷம் செய்யல, வருஷம் பண்ணல, அது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் கேக்குறாங்க? வீட்டுக்காரர் கேட்டாங்க, மாமியார் கேட்கட்டும், நீங்க ஏன் கேக்குறீங்க? இது குண்டாங்கழுவுல புட்டி கழுவுல அந்த பொண்ணு எதனா சாகடு திட்டுறது அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போனோம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறேன். எல்லாருமே கேக்குறாங்க. அவங்க எல்லாருமே அவங்கள பிரச்சனை பண்றாங்க. என்ன வந்து கேக்குறாங்க? என்ன வந்து கேக்குறாங்க? அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீட்டுக்குள்ளே சாகடு திட்டுறாங்களா, பிரச்சனை பண்றாங்க, இது செய்யல அது செய்யலன்னு கேக்குறாங்களா அவங்க. இல்ல அப்பப்போ அவங்க எப்பவுமே போன் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்களா? சும்மா மேடம், அதெல்லாம் சும்மா மேடம். சும்மா ஒரு போய் மாத்தி மாத்தி பேசலாம். ஒரு போன் பண்ண கூடாது. அம்மா கிட்ட போன் பேசினா வீட்டுல நடக்கிற பிரச்சனை தெரியும்ல. உங்க வீட்டுல நடந்த பிரச்சனை தெரியல. வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களே கும்பல், வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஏதாவது டார்ச்சர் பண்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. தங்கச்சி நீங்க விசாரிங்க, கேளுங்க, தங்கச்சி கிட்ட கேட்டுங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்றீங்களே உங்க பொண்ணு வந்து உங்களை பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதே மாதிரி தானே அவங்க அததான் மேடம் நானும் சொல்றேன். அப்ப நீ அனுப்பிச்சிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒரு அந்த பொண்ணு போறேன்னு சொல்லும் போது நீ அனுப்பிச்சிக்க வேண்டியதானே? 2 நாள்ல நான் இது வரைக்கும் 2 வருஷம் 2 ட்ரிப் 3 ட்ரிப் தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. பாத்துட்டு வந்தேன். எங்க பையனை போய் அசிங்கமா கேட்டுக்கிறேன். போன் பண்ண. ஆமா 2 ட்ரிப் 3 ட்ரிப் தான் வந்திருக்காங்க. எத்தனை வரையும் போயிருங்க. அதெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம் 2 வருஷத்துல மேடம் மிஞ்சி போனா 2 ட்ரிப் தான். அது கூட ஒரு பகல் வந்து எங்க தலை தீபாவளிக்கு இவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்பதான் உங்களுக்கு ஏதோ 2 பேரும் அப்பதான் பெட்ரூம் குள்ள போயிருக்காங்களா? அதுக்குள்ள சாமி வந்துச்சு, நான் அவங்கள பிரிச்சு வச்சு. இல்ல நாங்க அதெல்லாம் பிரிச்சல. யாரும் சாமி வந்துருது உள்ள போனா சாமி பொண்ணு ஒரு அம்மா இவங்களையாங்க நாங்க பிரிச்சு வைக்க போறோம். நாங்க வானான்லாம் சொல்லுவோம். சாமி வந்து தீபாவளிக்கு சாமி வந்தது. போய் படுக்க போனா சாமி வந்தது. அப்புறம் எப்படி இட்டுன்னு போவோம் வீட்டுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். நாங்க அதெல்லாம் நீங்க இட்டுன்னு வாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நீங்க உங்க ஆசை இல்லையா? தங்கச்சி நிம்மதியா இல்ல. என்ன சொல்றாங்க? இவங்க உங்க வீட்டுக்கு வரச்செல்லாம் இவங்களுக்கு அப்பப்ப சாமி வரும். அவங்க வீட்டுல தான் சாமி வரும். எங்க வீட்டுல சாமி வருது. அப்ப செக் பண்ணி யார் வீட்டுல வருது? அதுங்கள வாழ்க்கை பிரிச்சு எங்க அம்மா மேல சாமி இல்லாத சொல்லுங்க கேளுங்க. அவங்க வீட்டுல சாமி தங்கச்சி நல்லா இருக்குன்னா நம்ம மேடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டி கொடுத்துருக்கோம். ஆனா அங்க நிம்மதியா இல்ல மேடம். அது ஏன்னா அப்பப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போய் உங்க தங்கச்சி எடுத்துட்டு வந்துடுறீங்க. யாரு நீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க விட்டுறாங்களாமா?
அவர் என்ன சொல்றாருன்னா ம். என் பேச்சு கேட்காம அண்ணன் பேச்சு மட்டும்தான் அவ கேக்குறா. கிடையாது கிடையாது. அது அது எப்படி மட்டும் அது இல்ல, எப்படி எங்க மரியாதையை அண்ணன் பேச்சு கொடுக்காம- கேட்டு இல்ல உங்க ஆதரவு அங்க இல்ல, உங்க வீட்டுக்காரர் ஆதரவு அங்க கிடையாது. அப்ப நாங்க அம்மா நான் தான் இருக்கிறோம், ஆதரவு கிடையாது அங்க. ஒரு வீட்டுக்காரன்ற நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். அப்ப அங்க ஆதரவு கிடைக்கலாம் எப்படி? அப்ப நைட்டு நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போனு. எப்படி அந்த பொண்ணே கேளுங்க, அந்த பொண்ணை அந்த அந்த பொண்ணு வந்து- பொண்ணுக்கும் எனக்கும் சரி. டைமே கிடைக்க மாட்டேங்கிறது சரி, பேசுறதுக்கு. சரி, சரி. எப்ப பார்த்தாலும் அண்ணன் இல்லாட்டி அம்மா, அம்மா அது இல்லாட்டி போன் போட அண்ணன். விடுறாரம்மா. அந்த பொண்ணு கேட்டு நீங்க கேளுங்க. வேற லாஸ்ட் டைம் இந்த நெருக்கத்துல கூட்டு வரும்போது ரொம்ப இது பண்ணி போன் பேசக்கூடாது. போன் இது வரைக்கும் அந்த பொண்ணு தனி நம்பரோ ஒண்ணும் கிடையாது. போனே கிடையாது அந்த இவரே பொண்ணுக்கு. வந்து வீட்டுக்கு வந்து இவர் கொடுத்தாதான். போனே தனியா கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பர் இவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் அவர் சந்தேக பேர் நான் கொடுக்க மாட்டாரு. நீங்க யாராவது கேளுங்க, தனி freedom- அது மட்டும் தனி ஃப்ரீடம் இல்லாம ஒரு போன் கொடுத்தது கிடையாது. தனியா கொடுத்த நம்பர் நம்பர்லாம் கிடையாது மேடம். நம்ம ஒரு ரஜினிக்கு போன் பண்ணல, ஃபுல்லா என்கேஜி. நம்பர்லாம் கிடையாது. கட் பண்ணி விட்டேன். போன் நம்பர் இருக்கு, ஆனா பேலன்ஸ் போட மாட்டேன். என்கேஜா இல்ல நான் என்ன சொல்றேன்மா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு அவங்க ஆசை. நல்லா இருக்கணும் நல்லா மேடம். இருக்கட்டும். சரி, ம். சில பிரச்சனைகள் வந்தா அங்க போய் தீர்த்துடலாமே. அப்ப போய் எதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறீங்க? ஒரு நிமிஷம், நாங்க ஒரு நிமிஷம் கூப்பிடல. சரி. பிரச்சனை சொல்லிட்டு நாங்க போய் அந்த பொண்ணை போய் இப்ப கூட போயிட்டு அடிச்சு நீங்க அனுப்பிச்சு தான் அடிச்சு அனுப்பிச்சுக்கிறாங்க. நீங்க நாலு தான் பொண்ணு பிரிச்சு போயிடுமான்னு வைக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு. சாட்சிக்கிறீங்க. எவ்வளவு பேச்சு அந்த பேசிட்டு பொண்ணை இல்லைன்ற கேளுங்க, யார் அடிச்சு அனுப்பிச்சதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. மேடம் 3 மாசம் முந்தி யாரு நீங்க தானே அனுப்பினீங்க? இல்ல அவங்க அங்களே ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் பாட்டு கிளம்பி complaint போனாங்க. அதான் போயிட்டாங்க மேடம், மேடம். அதான் நான் சொல்றேன். போய் கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணு உடம்பு சரியாம இருக்கு. இது வரைக்கும் 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. 4 அபார்ஷன் ஆயிருக்கு. 2 வருஷத்துக்கு 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. அது சொன்னாங்களா? அது சொன்னாங்களா? நாங்க அது பாத்துக்கிறோம்ல. சொன்னாங்க, அது சொன்னாங்களா? 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உடம்பு சரியாத பொண்ணு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பார்க்கவே அனுப்பலாம். விடலைங்க, அதையும் அனுப்பவே அனுப்பல. இல்லையேங்க. அதையும் அனுப்பல. அந்த பொண்ணு முடியல என்னால வந்து கூட்டு போன்னு எனக்கு கேக்குது. வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. ஒரு யாரு? தண்ணி அடிமையா யாரு? தூங்க மாட்டாங்க. போய் உங்க சொல்றாங்க. உங்க தங்கச்சி செய்ய மாட்டாங்களாமா? அவங்க ட்ரெஸ் அவங்க அவங்க- வேலையை அவங்க தான் தெரியாம பார்த்துப்பாங்க. விட்டுருவாங்களான்னு பாருங்க. முதல்ல விட தெரியாம மாட்டாங்க. விட்டுருவாங்களான்னு பாருங்க. First விட்டுற இவரு போறாங்க. இருந்து குடும்பம் தெரியாம பண்ணாம விட்டுற பேசுறாங்க. போறாங்க. இதே மாதிரி தான் குடும்பத்தை கழிச்சுன்னு வராங்க. செய்யாம சொல்றாங்க, விட்டுற ஏன் போறாங்க கல்யாணம் மேடம். ஒரு வருஷம் சரி, எல்லாரும் எல்லாரும் போய் யாரும் பேச்சு. ரெண்டு- 4 பேரும் இப்ப கொஞ்சம் இப்படி அமைதியா இருங்க. பேசுறாங்கல்ல. என்னம்மா பேரு? திலகவதி. திலகவதி. என்னம்மா பிரச்சனை வீட்ல? நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை தான் மேம். யாருனால பிரச்சனை? அவங்க வீட்டில் எல்லாமே அவங்க அக்கா சொல்லி கொடுக்குதான் மேம் கேட்குறாரு. நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாரு. ஃபுல்லாகவே அவருக்கு சுவிட்சு மெயின் சுவிட்சு எங்கே ஆன் பண்ணுறாங்களோ அங்கே சொன்னாதான் கேட்குறாரு. 4 பேரும் சொல்லுவாங்களா இல்ல ஏதோ ஒரு அக்கா தான் சொல்லுவாங்களா? எல்லாருமே சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? என்ன சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். என்ன அடிக்கவே மாட்டார். லாஸ்ட் இப்போ அவங்க அப்பா செத்து எவ்வளோ அடி அடிச்சிருக்காரு தெரியுமா? எதுக்காக அவங்க அடிச்சாரு? அக்கா அசிங்கம், உங்க அக்கா அசிங்கமா பேசுனதே இல்லையாங்க. எங்க அக்கா அசிங்கமா பேச, நீ பேசலையா சரி, அசிங்கமா? அம்மா மந்திரம் சரிங்க பண்ணிட்டாங்க. மேடம், ஒரு அக்காங்க இருங்க, ஒரு அக்காங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் என்ன போகுது, என்ன கேட்டுது கேளுங்க. அசிங்கமா கேட்டுது. இவ்வளவு எல்லாம் தாலி வார்த்தை அறுத்து கேட்டிருக்குது. போடுவாங்க. அந்த பொண்ணு அசிங்க எவ்வளவு அசிங்கமா. கெட்டது, இதுவும் எவ்வளவு கெட்டது. ஒரு அண்ணன் எவ்வளவு கேட்டுருக்காங்க. கேட்கணும் அண்ணன் போடி வாடின்னு கேட்கலாமா? அவங்க போன்ல நடக்குது. ஓ வந்தாளா அவன் வந்தாளான்னு. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் இது முடிஞ்ச ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். எனக்கு அப்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் கன்சீவா இருக்கும்போது வருஷம் வைக்கல மேம். வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான். அதே மாதிரி சொன்னாங்க, கொஞ்சமா அபார்ஷன் ஆயிடுச்சுப்பா, 10 நாள் இட்டுன்னு வந்து விடு, உடம்பு பார்த்து அனுப்புறோம், நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, 6 மந்த்துக்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு. 2வது உடனே தான் ஆச்சு. அதுல அது இருந்து நீங்க சொல்லலையா அவர்கிட்ட? எப்படி மேம் சொல்றது? சொன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொல்லல மேடம். சொன்ன 3 ஹாஸ்பிட்டல்ல மந்த்ஸ் சொல்லல. அபாசம் நாளு 10 நாள் போய் இருந்துட்டு வந்தது. போய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. கன்சீவ் ஆயி நான் இருந்தேன். ஆமா, ஏன்? ஃபர்ஸ்டா ஆ, போலையே. போய் ஃபர்ஸ்ட் புடுவாங்க. கன்சீவ் ஆயி நான் போவே இல்லை. எங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க, என்ன போட்டு அடிச்சு. கூப்பிட்டாங்க, இட்டுன்னு போலையா நீ? First போய் மேடம், நான் இது- அவங்க அம்மா இருந்தாங்க இட்டுன்னு, அதான் சொன்னேன்ல, மறுநாளே வீட்டுக்கு போனேன்னு குச்சாங்கன்னு எக்காரம் போட்டுக்கின்னு. மறுநாள் இப்ப இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு ஃபர்ஸ்ட் போயிட்டு கன்சீவ் ஆயாங்க. ஒரு இது வாரம் போய் 10 நாள் பேசினா ஆச்சு. எப்படி வேலை நான் செய்யறது. வாழுது? வீட்டுல இட்டுன்னு வேலை வந்தாங்க. செய்யலையா? வீட்டுல நீ வேலை மேடம். செய்யறது கிடையாதான். சரி. உனக்கு டெய்லியும் போய். போன் பண்ண குடுக்குறாங்களா? நீ இங்க அடிக்கடி ரெண்டாவது கூட்டு அண்ணா, வந்துடுறாங்க. அண்ணா, சரி. நீங்க கொஞ்சம் ராஜேஷ் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணுவாரு. அவங்க தான் பேசணும். பேசட்டும். அவங்க பிரச்சனையை பத்தி அவங்க சொல்லட்டும். சரி, என்கிட்ட தினமும் ஃபோன் பண்ண குடுக்குறாரு, சொல்ல சொல்லுங்க. இப்ப என் எதிர்க்க சொல்ல சொல்லுங்க. தினமும் குடுக்குறீங்க. இப்பதான் குடுக்கல மேடம். இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் போன். கல்யாணம் ஆகி தினமும் ஃபோன் குடுத்தியாமா நீ எனக்கு? ஏன் குடுக்கல? நீங்க full தினமும் time phone. phone நீங்க தானா? நான் போன்ல Full time ஆ? போட்டுனுக்குறாங்களா? சரி, உன் phone நீ உன்னோட ஃபோன் நம்பருக்கு எல்லாமே ஃபோன் ரெக்கார்ட்ல வாங்கி கொடு. நீ யாருக்கு ஃபோன் பண்ணி அதுல தெரிஞ்சுல. நேரா கடை. நான் எப்போ நான் எங்க அம்மாவுக்கு பெத்தவங்க ஃபோன் பண்ணேன். நீங்க full time நைட் phone ஃபுல்லா போன் தான். வேலை முடிஞ்சா ஃபுல்லா. இவர் வீட்டுக்கு வந்தா நீங்க full time அதான் phone போன் பண்ண தானா? வேணான்றேன். காலையில full time phone தானா? நீங்க மதியானம் phone phone. பண்ணுவீங்களா? உங்க அம்மா அண்ணனும் வருவாங்க. எனக்கு ஃபோன் ஏது மேடம்? போன் தான் என்கிட்ட. நான் சொன்னதே சரி, வந்து ma'am. போன். மதியானம் நான் சொல்லிட்டேன், சாப்பாடு reason time சொல்லிட்டேன் கேட்டா பண்ணுவாங்க மேடம். வரணும். ரீசன் சொல்லிட்டேன். ஒரு போனே நாள் கிடையாது. செய்ய முடியாது. நான் ஃபுல் டைம் வேலை ஃபோன் பண்ணா அவர் எப்படி மேம் செய்யணும், வேலைக்கு phone. போவாரு? ஃபுல் டைம் எனக்கு ஃபோன் கொடுத்தா அவர் எப்படி வேலைக்கு போவாரு? அதான் நான் வரேன் அவரு சாப்பாடுக்கு. கொடுத்தாதான் பேசுறோம்.
போன் கொடுத்தா டைம் பாப்பாரு, 10 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது பெத்தவங்க கிட்ட. லாஸ்டா கன்சீவ் கேட்டாரு அவரு. எங்க அம்மா வீட்டுல இருந்தா போன் லாஸ்ட் பீரியட்ஸ் ஆகி, அந்த குழந்தை வீட்டுல பீரியட்ஸ் ஆகி வந்து இது எப்படி நின்னுது, அங்கேயே நின்னுச்சா அப்படின்றாரு. அப்ப எப்படி நிக்கும் அந்த பீரியட்ஸ் ஆகி உடனே குழந்தைங்க? இதோ 4 அபார்ஷன் ஆச்சு, இல்ல 4 அபார்ஷன் ஆச்சு, என்னமா ட்ரீட்மெண்ட் எடுத்த? படிச்சு தானே இருக்கா, 6 மந்த்துக்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சொன்னது இந்த விஷயம் நிரோத் வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. அடுத்தடுத்து உடனே கன்சீவ் எங்க உயிர் எடுக்கிறீங்கன்றாங்க. இப்ப லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது, உங்க நல்லா ஆயிட்டுனா கூட பிளட் எப்படி இருக்கும்? குழந்தை வேணும், நம்ம பிளட் கிடைக்குமா? இவங்க அக்கா வர்றதுக்கு அப்பா மாமனார் இறந்துட்டாரு. சரி அம்மா வந்து இவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. இவங்களுடைய மாமா வந்து கூப்பிட்டாரு, சித்தப்பா. யார் அவங்க 4 அக்காவும் வீட்டுக்கு வந்தாங்களா? உங்களுக்கு அது பிடிக்காது, அவங்க ஏன் இந்த வீட்டுக்கு வராங்க? சரி மேம், அப்படிப்பட்ட போய் சொல்றாங்களே மேம், அப்படியாப்பட்ட பொண்ணு எதுக்கு மேம் அவங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் எப்பவுமே அவங்க சிஸ்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்றாரு. அவங்க சொல்ற பேச்சுதான் மேம், அது மட்டும் தான் கேட்டுட்டு இப்ப லாஸ்ட் எதனா தெரியுமா மேம் வந்தேன், அவங்க அக்கா சொன்னாங்க 3ஆம் நாள் மருவுக்கு வந்தா என் தம்பிக்கு நீ மந்திர வச்சுட்டு, அவருக்கு வயிறு வலிக்குது மேம். ஆனா அவருக்கு வந்து அப்பண்டிக்ஸ் இருக்கா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கா எனக்கு தெரியாது. நாங்க வந்து வேலை செய்யறோம், எனி டைம் பேனு ஓடுது, எப்பவுமே வரும், எப்படா ஒரு வாட்டி வரும், சூட்டுனால வரும். இப்போதான் அதிகமா வருது. ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்ய முடியல, 3 வாரம். அதுக்காக உடனே மந்திரம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. எடுத்திருக்காங்க மேடம், எடுத்திருக்காங்க. இதே அம்மா வரும்போதே 4 பொண்ணுக்கு 4 வீட்டுக்குள்ள வந்தா மந்திரம் தந்திரம்லாம் சொல்றாங்க. எங்க வீட்டுல பேய் காட்டிருக்கேன், நான் பிறந்து வளர்ந்து பேய் காட்டிருக்கேன் நான் பண்ற சொல்றாங்க. இவருக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க எங்க அம்மா. இவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் எதனா ஆனா என்ன எத்தனை போய் எப்படி மேம் வச்சிருப்பாங்க? இவரு நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைப்பேன். எங்க அம்மாவே சின்ன வயசுல விடவா இருக்காங்க. அடுத்த நிலைமை நான் இவருக்கு மந்திரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க பொங்கல் சண்டைக்கு அவங்க மாமா கேட்டேன். அந்த பொங்கல் நான் காலையில டிஃபன் 5 மணிக்கு செஞ்சேன். சட்னி அரைச்சு வீட்டுல வேலையை செய்ய மாட்டேங்கன்னு சொல்றாரு. சிம்பிளான வேலை தான், வைட்டான வேலை செய்யற 4 பேர் செய்யறதான் செய்வாங்க. 5 வருஷமா தண்ணி தூக்குறாங்க. 1 வருஷத்துக்கு குழந்தை வேணா நீ ஏன் சொல்ற? எங்களுக்கு இஷ்டம் குழந்தை பெற்று கொஞ்ச நேரம் பசங்க வீட்டுல வந்து எல்லாம் உனக்கு ட்ரீட் பண்ணி பாக்க எங்க அம்மா சொன்னா என் மேல பொண்ணு மேல ப்ராப்ளம் தான் கன்சீவ் வந்து 5ஆம் மாசம் அமுச்சு விடுறேன்ப்பா, குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொன்னா 5ஆம் மாசம் நான் அனுப்புறேன், நீங்க வச்சு பாத்துக்கோ. கவுரு பாருங்க மேடம், பழைய கவுரு போட்டு அமிச்சு கயிறு எல்லாம் புது கவுரு போட்டு வந்து பாருங்க. தாலி கவுரு அது போடல, வெயிலுக்கு நான் பார்த்துட்டு அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷமா இப்பதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுத்த உடனே அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது பாருங்கம்மா, நம்ம பேசுற விஷயம் மெடிக்கலை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. சடனா அவங்க கான்சென்ட்ரேஷன் அந்த சரட்ல போச்சு. அப்படி ஏதோ சொன்னீங்க, அது சொன்ன உடனே ஏமா நான் பார்த்தேம்மா, நீங்க பேசுறத நான் பார்த்தேம்மா. இங்க வந்து இவ்வளவு பேசுறீங்க, அப்போ வீட்ல உட்கார்ந்து எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணுவீங்க? இல்ல மாத்திரை போட்டுதான் இப்படி ஆச்சுன்னு சொன்னதா சொல்றல பாருங்கம்மா, இது அவங்க பர்சனல். நாங்க வந்து பிரிச்சு வைக்கிறலாம் நாங்க சொல்ல மேடம். 2 வருஷத்துல 4 அபார்ஷன், 1.5 வருஷத்துல 4 அபார்ஷன். நான் லாஸ்ட் ஒன்னால தாங்க முடியல. நல்லபடியா இருக்குன்னு நாங்க பார்த்து 1.5 வருஷத்துல 4 அபார்ஷன் எந்த பொண்ணால தாங்கிக்க முடியுமா? அவ சொல்றது மெடிக்கலா அவ பேசுறான். நானும் பாய்சன் சாப்பிட்டேன் மேம். இவங்க அக்கா கேட்டாங்க முண்டச்சி வீட்டுல பொண்ணு காட்டினாதான் அவங்க அம்மா முண்டச்சி. ஆனா அது என்ன சொல்றேன் மேம், அந்த வார்த்தை சொல்ல எங்க அப்பா இல்லாம எங்க கஷ்டப்பட்ட யார் வீட்டுக்கும் நாங்க போய் ஒரு சாப்பிடல. சரி, நீங்க எப்பவுமே வீட்டுல வேலைக்கு போவீங்கல்ல? நான் காலைல போவேன் மேடம். காலையில போவீங்க, நைட்ல தான் வருவீங்க. மதியானம் வருவேன் சாப்பாட்டுக்கு. சரி, இப்போ வந்து கல்யாணம் இருந்து காலையில டிஃபனுக்கு வருவேன், மதியானம் சாப்பாடு வருவேன், நைட்டு சாப்பிடாதீங்க. காலையில டிஃபன் 5-6 எடுத்துன்னு போயிடுவாரு. பொங்கல் சண்டை ஒண்ணுமே இல்லை மேம். காலையில பொங்கல் செஞ்சுனே இருந்தேன். பொங்கல் இருந்தது, இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டு போய் இவங்க பொங்கல் செஞ்சது ஆம்பியனுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க, எனக்கு கொடுக்கலன்னு டிஃபன் காமிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தண்ணி சாப்பிட்டு வீட்டுல இருந்து உட்காந்து அவர் சொல்றாரு பொங்கல் செஞ்சு தரலன்ட்டு. அவருக்கு போய் கீரை முட்டை ஆம்லேட்ல போட்டு சாப்பாடு போட்டுனக்கா, நீ போட்டு தரலமா சாப்பாடு எடுமா என்ன அங்கிட்ட இவங்க அம்மா சொல்லிட்டு கையில இருந்து புடுங்க இந்த உட்டிய. யார் புடுங்க? நான் அந்த சாப்பாடு எடுத்துன்னு போறேன். பேசினா கரெக்டா பேசு. இது வரைக்கும் உன்னோட ஃபேமிலி பேசு. ஆமா, அவன் கட்டின இருந்து உடனே டிஃபன் உன்ன இருந்து பக்கத்துல எடுத்து ஐயோ அது எனக்கு அவருக்கு தான் செய்த அழகா போட்டேன். அதோட தான் நாங்க
ரொம்ப வாழணும்னு நினைச்சா கரெக்டா இருக்கலாம். நீ வேணாம் வேஸ்ட் நீ பேசுறதே எல்லாமே போய் உனக்கு அம்மா அண்ணன் பேசுறதே பேசு. நாங்க எங்க தம்பியை பிரிச்சு வச்சிடுறோம். இதே இதுதான்மா பிரச்சனையே. இதுதான்மா பிரச்சனையே. ரொம்ப ஒரு நிமிஷமா கேட்கவே இது பாருங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க அன்போட அங்க இருக்கீங்களோ அது எதனால நீங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பிரச்சனை வரதே நீங்க அந்த வீட்டுல இருக்கிறதுதான். முதல்ல நீ சொல்லு, உன்னை கேட்டேன்ல. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வந்தீங்க முடிஞ்சிடுச்சு, காரியம் முடிஞ்சிடுச்சு, நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. அவங்களுக்கு அது மட்டும் இல்ல, அத கூட நீ வெளிச்சமா சொல்லு. அவங்க வீட்டுக்கு அவங்க போட்டோம்பா நம்ம குடும்பம் பண்ணிக்கலாம் சொல்லி இதுங்காட்டி ஏன் இந்த கன்வெர்ட் கொடுக்கணும்? இப்ப உங்க அம்மாக்கு கொஞ்சம் உதவியா நீங்க அங்க இருக்கீங்க, ஏன்னா தனியா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் தனிமையா இருக்குன்னு சொல்லி. ஆனா இவங்க வாழ்க்கையில அப்பப்போ ஏன் நீங்க ஃபீட் கொடுத்துட்டே இருக்கீங்க? நாங்க கொடுக்க மாட்டோம். அம்மாக்கு ஏமா இந்த வேலை செய்யலையே, அவங்க உதவி செய்தானே நாங்க கேட்க. எதுக்கு கேக்குறீங்க? அம்மா இப்ப என்கிட்ட சொல்றாங்கம்மா ஒரு பாருங்க பாருங்கம்மா, நீங்க அதுதான் தப்புன்னு தெரிஞ்ச நீ வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல சரி, அது நீங்க புரிஞ்சுக்கலாம், சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அமைதியா இருங்கம்மா. உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுமா வேணாமா? நாங்க வாழ நினைச்சுதான் அவங்களை எதுவுமே கேட்கல. நான் அப்பா அவன் காரியம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிளம்பிடுறேன். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த பொங்கல் இந்த விஷயம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாதீங்க. பண்ணல, நாங்க பண்ணல. சரியா? நாங்க நல்லா இருக்கணும் தானே, அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே உங்க ஆசை. ஒரு ஆசை அது சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கொஞ்சம் வழியில இல்லங்க. பாருங்க தம்பி, சொல்லுங்க மேடம். உங்க வாழ்க்கையில என்னன்னா 4 அக்கா தான் இருந்திருக்காங்க, 4 அக்கா. அவங்க பேச்சுதான் நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து. சோ அதேதான் நீங்க அதேதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. உண்மையாவது அவங்க பேச்சு கேட்காம சுய புத்தியோட எது கரெக்ட் எது தப்பு இது நீங்க டிசைட் பண்ணும். அவங்க சொன்னதுனால இது கரெக்டா, அக்கா வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க உங்களை, தெரியாமலோ தெரிஞ்சோ அவங்க போடுறாங்க. புரியுதா? இது எங்கேயோ உங்க பிரெயின் வாஷ் ஆயின்னு இருக்கு. அது வச்சுதான் நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கு, கல்யாணம் பண்ணி வந்திருக்கு. அது உங்க வீட்டு சர்வெண்ட் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, 1.5 வருஷத்துல அவங்களுக்கு 4 அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்க, பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணுமா வேணாமா? நான் வாழணும் தான் பஸ் அங்க போட்டு சொன்னா, நான் தான் வேணான்னு சொல்லி நான் ஓனதான் சொன்னேன், நீ தான் வேணான்னு போனேன். போல அங்க நீங்க கொடுத்த டைட்னால தான் கூட்டிட்டு போனேன். கஷ்டப்பட்டு தங்கச்சி நல்லா இருக்கணும் நல்ல மாதிரியா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். வேணான்னு கூட்டு வரதுக்கா மேடம் நீ சொல்லுங்க? வேணான்னு கூட்டு வரதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். பக்கத்து வீடு ஏதோ அவங்களுக்கு இவங்களுக்கு சேராதான், ப்ராப்பர்ட்டி பிரச்சனையா? அவங்க வந்து மந்திரம் பண்றாங்க. மந்திரம் நீங்க மேல மொட்டை மாடிக்கு துணி காய போட போவீங்களா? அங்க போய் அவங்கள பார்த்து சிரிப்பீங்களா? சிரிக்கல. ஒரு வாட்டி எனக்கு தூரம் எவனோ துணி லெட்டின் போயிட்டு போறான் பாத்ரூம்ல, மேல இருந்து பாத்துன்னே நீ துணி காய வைக்கிற வேலை கூடன்ட்டு. தினமும் இவர் வந்தா 10 மணிக்கு இவர் கூட போய் துணி காய வைப்பேன் டிஃபன். சும்மா மேடம் இவர் வந்துட்டா இட்டுன்னு போய் டிஃபன் துணி காய போறான். அதே மாதிரி கீழே ஏதோ என்ன சொன்னீங்க, ஏதோ சிக்னல் படிக்கட்டு ஓரமா போய் உட்காருவீங்களா? ஏன்னா அவர் ஏதோ சிக்னல் கொடுப்பாங்க. யார் ஓடிடுவாங்க? இவர் தான் சொன்னாரு அங்க போய் உட்காராத. ஏங்க என்ன உட்கார வேணாம்னு சொல்றேன். நான் நைட்டி போட்டு நீ இங்க உட்காடுறேன், அவன் மேல இருக்கான், அங்க இருந்து இங்க பாப்பான், அது பாக்கதான் வரான்னு இவர் சொன்னாரு. அதனால போல ஜெனரேஷன்ல வாழறோங்க. சரி துணி ஒழுங்கா போறியா? நான் சொன்னேன் அதான் மாடி மேல போறேன். அந்த ரீசன் தான் சொன்னாரு என்கிட்ட. நீங்க துணி ஒழுங்கா போட்டுக்க மாட்டீங்க. அத சொன்னாரு, ஜாக்கெட் இப்படி போட கூடாது சொன்னாரு, கை ஷார்ட்டா போட கூடாது சொல்லிருக்காரு. ஆமா ஏசி தண்ணி போடணும். அது எப்படி ஏங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க போட முடியாதுங்க. இது மாதிரி ஒரு நிமிஷம்ங்க, இது மாதிரி ப்ளவுஸ் போட்டா என்னங்க தப்பு? இப்ப இது மாதிரி இருக்கு. நீங்க வேணா நான் துணியில எடுத்து நான் காமிட்டேமா? எதுல காமி ஊர்ல போடுறது டச் கூட நீங்க அடிமையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா மனைவியா? மனைவி தான் மேடம், ஒரு அளவுக்கு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒரு சுடிதார் நம்ம சொன்ன உடனே அங்க போய் என்னங்க ফুল கவர்டுங்க சுடிதார் எப்படிங்க? ஏங்க தப்பா பேசாதீங்க. நீங்க முதல்ல இது டிசைட் பண்ணுங்க, வீட்ல உங்களுக்கு மனைவி தேவையா அடிமை தேவையா? அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. மனைவி தான் மேடம். இவ்வளவு இருக்கிற நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனைவியா நீங்க பாக்கல, ஒரு அடிமையா தான் அவளை பாத்திருக்கீங்க. அண்ணனும் அம்மா உங்க 2 பேரும் நான் கேள்வி கேட்கிறேன். இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் உங்க வாழணும் மேடம், நல்லா இருக்கணும், வாழணும். போதும், நாங்க போய் பார்த்துட்டே வருவோம். பாக்க எந்த பிரச்சனை இல்லாம எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் கடிஞ்சல் வரக்கூடாது, அவங்க அக்கா தங்கச்சி பிரச்சனை வரக்கூடாது, நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சரி நீங்க 2 பேரும் கொஞ்சம் வழியில போங்க.
உங்க வாழ்க்கையில எல்லா டிசிஷன்ஸும் எல்லா முடிவும் எதுக்காக உங்க அக்கா எடுக்கிறாங்க? அவங்க சொன்னாதான் மேம் அடுத்த வேலையை. இல்ல மேடம், நீங்க உங்க பெரிய பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த விஷயம். ஆனா 4 அக்கா கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஆமா 4 அக்கா கூட தான் நான் இருந்தேன். நாங்க ஒரே ஒரு அக்காவை தான் பார்த்தோம். ஆனா இந்த ஒரு அக்காவை பார்த்துட்டு எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது விஷயம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஏன்னா இவங்களே அப்பப்போ உங்களை அப்படி அடிச்சுட்டு போறாங்க, மாத்திரன்னு சொல்றாங்க, குசு 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 குசுன்னு என்ன சொல்லிட்டு போறாங்க, செம ஆக்டிங் பண்ணிட்டு தான் போறாங்க. மேடம் அவ்வளோ வானானா அவ்வளோ பாடுபட்டு செய்வாங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க கேட்டீங்களே, இப்போ கேட்டீங்களே என் அக்கா எனக்காக தான் செய்யறாங்கன்னு சொல்லி, அதே மாதிரிதான் அவங்க அண்ணனும் தங்கச்சிக்காக தான் செய்யறாரு. இப்ப நீங்க சொல்றீங்களே தப்பான ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது உங்க மனசுல ஏறுனா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள். இப்ப நீங்க பேசுறது 80%, 100% சொல்லணும், 80% எங்கேயோ கேட்டு 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 வீட்டுல வந்த பிறகு கேட்ட விஷயத்த வச்சு நீங்களே ஒரு கதையை கட்டி இதுதான் கதைன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் நீங்க நம்புறீங்க. அந்த அதுதான் நீங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க அவங்க அக்கா சொன்னாதான் பாக்கணுமா. 3 நாளா பெட்ல இருந்தாரு. ஏன்னா வீட்டுல 5 நாளா சாப்பிடல மேடம். இருக்கு மேடம். 3 நாளா பெட்ல சாப்பிட்டாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி பண்ண சொல்லுங்க மேம். எங்க பெரிய அக்காவை கேட்கணும். எதா இருந்தா பெரிய அக்கா எல்லாமே பெரிய அக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து எல்லாமே அக்கா கிட்ட கேட்கணும். மருந்து சாப்பிட்டுருக்கல, ஒரு மருந்து சாப்பிட்டுருக்கல, ஒரு மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு போனமா அப்படியே நிக்கிறான். அண்ணா நான் போய் பேசல. புலி நான் கரைச்சேன், கரைச்ச புலி நீ குடிக்க அப்புறம் அடிச்சாங்க. அந்த அடினால தான் போனேன். என்ன போய் பேசாதீங்க. இது புலி கசக்குதுதான் வானா. நான் அவ்வளவு அவங்க பொண்டாட்டி ஒரு கடமை அவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க இப்படி எல்லாம் வார்த்தை பேசினாங்கன்னா எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு நிமிஷம், இவங்க அப்படி சொன்னாலும் நீங்க புருஷன் தானே, அட்லீஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணுமா வேணாமா? மருந்து சாப்பிட்டு மேடம், உங்ககிட்ட காமிச்சிட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லி இருக்கிற. அப்ப நீ காப்பாத்தினா வருமா? காமிச்சிட்டு போய் சாப்பிடனா? ஆமா நீ சொல்லி விட்டுருவாங்களா மருந்து? ஆமா நீ சொல்லி இருக்கிற, சத்தியமா சொல்லிடுறாங்க. சொன்னாங்க அக்கா அம்மா சொன்னாங்க. அதுதான் பாயிண்ட், அதுதான் பாயிண்ட். சொல்லி இருக்கிற மேடம். இல்ல தம்பி, இல்ல தம்பி, உங்க வாயில இருந்து வந்துச்சு. சொல்லி இருக்கிறாங்க. இது நீங்க கண்ணால பார்த்த விஷயங்களே இல்ல. உங்க அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, இதேதான் விஷயம். எல்லா கதைக்கும் ஃபவுண்டேஷன் என்னன்னா உங்க அக்கா இல்லாட்டி உங்க அம்மா வந்து சொல்ற விஷயம்தான். அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். அந்த பேச்சை கேட்டு ஒரு நல்ல பொண்ணு உங்க வாழ்க்கையில இருந்து விலகி இருக்கு. அப்ப அவங்க எது சொன்னா நம்ம செஞ்சுக்கிறோம் மேடம். சொல்லுங்க. அப்ப நம்ம மருந்து குடிச்சு சொல்லி அப்புறம் உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் எங்க வீட்ல 5 நிமிஷம் போன் போட்டு குடுறேன். சரி எங்க பேச்சு நான் கேக்குறேன், சொல்றாங்க பேச்சு கேக்குறேன். எங்க கேட்டு வா. நான் சொன்னல உங்களுக்கு தனியா கூட இட்னு போற 3 மாசம் இருக்கு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு பர்சன்ட் சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆறுதலுக்காக அவங்க அம்மா இல்லாட்டி அண்ணாக்கு எதுக்கு போணும்? நேரடியா அடிச்சுக்கணும்னா நேரடியா வச்சுக்க முடியும். எல்லாம் தனியா கேட்க முடியும். சரியா கேட்க முடியும். உன்ன நேரடியா வச்சுக்கணும் எப்படி நான் கேட்க முடியும்? மேம் அவங்க இப்ப இவ்வளவு சொல்றீங்களே இவங்கள பத்தி 2 வார்த்தை அவங்க கிட்ட சொல்லுங்க. அக்கா இது என் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். அக்கா நான் சொல்லி நீங்க உங்க வாழ்க்கை பாத்துங்க, சந்தோஷமா எங்க அம்மா பாத்துக்கணும்னு வந்திருக்கீங்களா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. ஆனா எங்க வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் சொல்லாதீங்க. இந்த பிரச்சனை ஆயிட்டு எவ்வளவு பேர் எல்லாம் சண்டை யாருமே வானான்னு தெரிஞ்சிட்டேன் தெரியுமா? அவ்வளவு இது பிரச்சனை பண்ணி போய் பேசாதீங்க. இது மேல சொன்னா எப்படி மேடம்? எவ்வளவு பாசம் வச்சிருந்து எவ்வளவு வாங்கி போட்டேன். அப்ப நன்றி பாருமா, சும்மா பொய்யில சொல்லக்கூடாது. அவர் குழந்தை இப்படியே நம்ம சொல்லியிருந்தோம்னா வாழ்க்கை இதுலதான் இருக்கும். நீங்க அப்படி செஞ்சீங்க, அவர் சொல்றாரு செத்து நான் எவ்வளவு துக்கத்துல இருப்பேன். அந்த நேரத்துல எவ்வளவு பண்ணிட்டு போறீங்க, உங்க மேல எவ்வளவு பாசம். எதனா கேட்டாலும் எதனா கம்பரா கேளுங்க. பொண்ணு மாதிரி இருந்து பார்த்தா உங்க அப்பா இறந்த பிறகு நீங்க துக்கத்துல இருந்தீங்க. உங்க அப்பா ஏதோ சொன்னாங்களே அவங்க அப்பாவை பத்தி, அவங்க எவ்வளவு துக்கத்துல இருப்பாங்க. எங்க அப்பாவை செத்துட்டாரு. அப்ப நீங்க தானே மரவனா பாருங்க. நீங்க 2 சொல்லுவீங்க, அவங்க 2 சொல்லுவாங்க, நீங்க 4 சொல்லுவீங்க. இதேதான். ஆனா வாழ்க்கை இது இல்ல. இது மொத்தத்துல சிம்பிள். இது பாருங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்போ நீங்க திருந்தலாம். சும்மா உங்க அக்கா சொன்னா, அம்மா சொன்னா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க திருந்தணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்க மனைவியா பாருங்க, மதிங்க, அடிமையா பாக்காதீங்க. சரி எவ்வளவு பாசம் வச்சுன்னு கேளுங்க. பாசமே வைக்கல என்ன பாசம் ஒரு பக்கங்க. பாசத்தினால அடிமையா வாழணும்னு அதெல்லாம் சொல்றது சொல்லுது பாருங்க. எதுவுமே வாங்கி தரல, எதுவுமே போல, எங்க ஒரே வாடிதான் பீச்சுக்கு போய் தானே. அந்த விஷயத்தை விடுவோம், சைடுல வைப்போம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வேணாமா?
அது அவங்கள தான் மேடம் கேட்கணும். அவங்க தான் வேணான்ட்டு மேம் போனாங்க. அவர் இவ்வளவு தூரம் கூட வந்திருக்க மாட்டேன் மேம். வீட்டுக்கு மேம் நீங்க உங்க இதுல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்களா? நான் என்ன ஓட தான் கேட்டாலும் சொன்னேன். அக்கா கிட்ட கேட்கணும், அவங்க சொல்லட்டும். அப்ப நீங்க என்ன, நீங்க திங்கே பண்ண மாட்டீங்களா? நான் ஓட தான் வந்தேன். யார் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே சொல்லுவீங்களா? அது எப்படி மேடம்? தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தானே கம்ப்ளைண்ட் திலகா, பண்ணாங்க. திலகா உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும் தான். திலகா உங்க டிசிஷன் என்ன? நானே இப்ப போற மாதிரி இல்ல மேம். எனக்கு உடம்பு பாக்கணும், ட்ரீட்மெண்ட் பாக்குது, எல்லா ரிசல்ட்டும் கொடுக்க முடியாது. எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த ஸ்கேன் எடுத்து அவங்க பாக்க 2 டாக்டர் மேம் இருக்காங்க பல்லாவரத்துல. எங்க வீடு உள்ள இருக்கு. போய் இல்ல கன்சீவ் ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க போறங்க, அவங்க முடிக்கட்டும், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க முடிக்கட்டும். ஒரு நிமிஷம் இல்லங்க மேம். அப்ப அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தா எங்க வீட்டுல போய் பார்த்தோம். 2 ஹாஸ்பிட்டல் தான். பப்பிதா கிட்ட பார்த்தா காசு ஆயிடுது வேணான்றாங்க. ஆர்த்தி ஹாஸ்பிட்டல் பார்த்தா அவங்க சொல்றாங்க கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் இருந்தா இருக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. 6 மாசம் அதுக்கு நீங்க ட்ரீட் பண்ணீங்களா? 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 6 மாசத்துக்கு செலவு பண்ண முடியாது, கவர்மெண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்காக தான் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்ன பிறகும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க விடல. ட்ரீட்மெண்ட் எடுத்த மேடம். அது அது மாத்திரை hospital சாப்பிட போயிடலாம். மாட்டேன்னுச்சு. அவ்வளவு மாத்திரை என்ன சாப்பிட முடியாது. சரி மாடானே சரி இல்ல, பாப்போம். இல்ல இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக வேணாம்னு சொன்னாங்க, ஒரு பிரைவேட் ஆமா. ஹாஸ்பிடல் போலாம் சொன்னீங்க. ஆமா. ஏன் அது போங்க உங்களால இல்ல கொடுக்க முடியாது? கவர்மெண்ட்ல போய் பாக்கலாம் பாத்துக்கலாம். தானே மேடம். ஒண்ணுக்கு மாத்திரை எழுதி தராங்க. என்ன சாப்பிட முடியும்? வயிறு புண்ணாகும் போது என்ன பண்ண முடியும்? அப்போ குழந்தை வேணா கவர்மெண்ட்டுக்கு போயில ஒரு மாத்திரை என்ன தருவாங்க? நான் இட்டுன்னு போனேன். இட்னு போய் சரியாச்சா இல்லையா கேளுங்க. இவ்வளவு எல்லா டெஸ்ட் பாக்கும் இவரு டெஸ்ட்க்கு வரும். இப்ப கூட இங்க வந்துக்க மாட்டாரு மேடம். வீட்டுக்கு போன் பண்ணார். நான் சொன்னேன் என்ன உன் போன் ஃபுல்லா இதுவா இருக்குன்னு. நான் சொன்னேன் இதுல 1008 கேள்வி 6 டாக்டர் வராங்க. நான் போன் பண்ணி பேச சந்தோஷமா சொன்னேன் அவர்கிட்ட. மேம் அது கர்ப்பப்பைக்கு பத்தி சொன்னாங்க. என்ன வந்து அப்ளோ டெஸ்ட் ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. குழந்தை கன்சீவா இருந்தா ரெஸ்ட்ல இருங்க ஸ்டார்டிங்ல இருந்து. நல்ல சத்து மாத்திரை அது போன் பண்ணி சொன்னேன். இது மாதிரி அந்த போன்ல நான் பேசினேங்க அப்படி சொன்னா போன் ஃபுல்லா டைட்ல இருக்குது. அவங்கிட்ட பேசிந்தியோ எப்போ பார்த்தாலும் என்கேஜி யார்கிட்ட பேசுன்னு தெரியலன்னு தான் சொன்னேன். உடனே உங்க மைண்ட் ஒரே சிங்கிள் ட்ராக்லயே நான் அங்க போனா என்ன டபுள் டம் இதுல சொல்லிருந்து எதுமே போய் அவங்க டபுள்ங்க. நீங்க தான் ஒரு யார்கிட்ட பேசுன்னு தான் கேட்க முடியும். இப்ப என்ன மேடம் சொந்தக்காரங்க பேசுன்னு அதான் சொன்னாங்கல டாக்டர் கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி. அப்புறம் தான் சொன்னாங்க. கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் சொல்லல. அப்புறம் தான் சொன்னாங்க ஏங்க ஒரு தடவை நம்ம போன் பண்ணா போன் பேசவே நான் சந்தோஷமா சொன்னேன். அவ்வளவு ஒரு வாரமா மேடம்? நாங்க ஒரு வாரமாவா? நீ ஆமா 10 மணி ட்ரை பண்ற. நைட் எல்லாம் டைம் இல்லையா? 10 மணி தான் ட்ரை பண்ண சார். மத்தியானத்துல ட்ரை பண்ண. நைட் சாயந்தரம் 7 மணிக்கு தான் பண்ண. மிஸ் கால் கொடுத்தா எங்க கறியா போன் பண்ணி மிஸ் கால் கொடுத்தா பண்ணல. சரி நான் விட்டேன் அவ்வளவுதான். அதான் அதுக்கு அடுத்த வாட்டி வந்துச்சு. இருங்க மேடம் ஒரு வெளிய போனே நான் பாருங்க போன் பண்ணி கேட்கணுமா வேணாவா? ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டியா? நானே போன் பண்ணி கேட்டது. நான் எதை கேட்கணும்? உனக்கு மருந்து குடிக்கிறதுக்கு அக்கா சொன்னதா அலோடு. நான் எதுக்கு உன்ன போய் நான் பாருங்க கேட்கணும்? நீங்க அவங்க கூட வாழன்னு நீங்க டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் முதல்ல என் உடம்பு நான் கரெக்ட் பண்ணோம், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, சோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்களா இல்லையா? அது இருக்க எங்க அம்மா உடம்பு சரியில்லை. நான் அவங்க காராரி வீராங்க. அவங்கள ஒரு ஆள் பாத்துக்கணும். சரி உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க பாத்துக்கிட்டேன் இங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படி மேம் கிட்ட இருந்து இப்ப 3 months கன்சீவ் ஆனா மறுபடியும் இப்ப கன்சீவ் ஆனா என்ன மேம் பண்றது? இப்ப சாமான் தொலைக்கு கூப்பிடுறாங்க. அஜிட்ட துணி தைக்க ஆள்ல சாமான் தொலைக்க ஆள். எனக்கு யாரு இது அப்ப இதுக்கு என்ன ஆள்? நான் வேலை செய்யாத பொண்ணு அங்க வந்து ரெஸ்ட் எடுத்து அது எங்க அம்மா வீட்டுல எடுத்துன்னு போறேன். அங்க வந்து ரெஸ்ட் எடுத்து சொல்றேன், அது எங்க அம்மா வீட்டுல எடுக்கிறேன் நானு. உனக்கு அப்படி உனக்கு ஒரு 6 மாசம் 8 மாசம் ஒரு ஒய்ஃப் நீ ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன்னா அர்ஜென்ட்டா பண்ணிக்க. நான் வேணான்னு சொல்ல, சீக்கிரம் வேணா பண்ணிக்கோ, உனக்கு அக்கா இருக்கிறாங்க பண்ணிக்கோ. அவங்க ஆனா மேம் எப்பவுமே நான் கல்யாணம் ஆகி பார்த்தேன். அவங்க ஒரு சுவிட்ச் ஆன் சொன்ன 6 மணிக்கு போன் வரும், மதியானம் அவங்ககிட்ட பேசாம சாப்பிட மாட்டார். அவங்க போன் பண்ணி சொன்னாதான் சாப்பிடுவேன். போன் பண்ணா என்ன இதெல்லாம் ஒரு கதையா? எப்படி சொல்லுங்க அது பிரச்சனையே அதுதான். இப்ப நீங்க சொல்றீங்களே இப்ப நீங்க சொல்றீங்களே உடம்பு சரி சொல்ல ஒரு நிமிஷங்க, நீங்க சொல்றீங்களே அவங்க அக்கா போன் பண்ணிதான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி, அப்ப அது தப்பா உங்களுக்கு தெரியல? இப்ப அவன் அண்ணன் கிட்ட பேசுறது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது? அது எப்படி இதெல்லாம் போய் அதுவும் நீங்க டைம் வேற செட் பண்ணுவீங்க, 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லி. ஆமா எங்க அம்மா நீங்க என்ன ஜெயிலரா? இல்ல கேக்குறேன், அவங்க என்ன கைதியா? நான் கேக்குறேன் நீங்க என்ன வீட்டுல கம்பி போட்டு நீங்க என்ன ஜெயிலரும் அந்த பொண்ணு என்ன வீட்டுல கைதியா? ஒரு அளவுதான் மேடம் போன் பேசணும். எதுக்கு கல்யாணம் பண்ண? நீங்க போன் பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு நிமிஷங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே ஒரு அளவுக்கு தான் பேசணும்னு சொல்லி, அதே அளவு நீங்க உங்க அக்கா கூட ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது அந்த அளவு பேச மாட்டேன். பேசணும் அவங்க வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க சொல்றது ஒவ்வொரு விஷயம் இது பாருங்க. இப்பதான் வந்திருக்காங்க, எப்போ வந்தாமே சொல்றாங்க. இவங்க 1 மணி நேரம் பேசினாலும் ஏதோ அவங்க பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க 5 நிமிஷம் பேசினாலும் 1 நிமிஷம் பேசினாலும் அந்த 1 நிமிஷத்துல கரெக்டா ஸ்விட்ச் போடுறாங்க. அது வந்து கரெக்டா உங்க மனசுல வந்து மாட்டிக்கிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறாங்க அவங்க.
இப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்றது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு புருஷனா உங்க கடமை என்ன கடமை? இவ்வளவு பேசுறது ஒரு குழந்தை இல்லன்னு வச்சுப்பாங்களா மேம்? நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். அவ என்ன சொல்றா, சரி நான் ரெஸ்ட் தானே எடுக்கணும், நான் எங்க அம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறேன். புருஷன் வந்து as a புருஷன் நீங்க போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை, என்னது, என்ன மாத்திரை கொடுக்கணும், எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும். நான் அவங்க வீட்டுக்கு போக முடியாது மேடம். அவங்க வீட்டுக்கு போனாம சாமி வந்துடும், இது பண்ணி நான் சும்மா உட்கார்ந்து சாமி அதாமா மேடம். அப்ப வந்ததே இல்லன்னு அப்ப போய் புழுகுறல. அன்னைக்கு நைட்டு நான் 2 பேரும் குளிச்சோம். யார் இல்ல சொன்னேன், எங்க அம்மாக்கு வந்து அப்ப இல்லன்னு சொன்னா இருக்குமோ ஒண்ணா சேர்ந்து தான் வந்தது. சாமி வந்து நம்ம எப்படி போக முடியும்? வீட்ல சாமி வந்து சாமி விபூதி கொட்டி தள்ள அவங்க மாமா டமால் இச்ச அப்படியே கழுத்து நரம்பலாம் போய் பாருங்க மேடம். ஒரு ரத்த காட்டேரி நான் பேய் வந்து ஆடல ஒண்ணுமே எனக்கு தெரியல. டைல்ஸ் சுத்துன்றாங்க, கல்பத்தை ஏத்தி எவ்வளவு நான் சுத்து மழக்கமா பேய் வந்துச்சுடா, வந்துச்சு யாருங்க? போய் மேடம் அதெல்லாம் சுத்த வரலையா என்ன? எந்த செஞ்சுரில இருக்கீங்க? அது எந்த செஞ்சுரில வாழ்றீங்க? காட்டேரி அதுவும் என்னங்க அவங்க சொல்ற வீட்டாண்ட நான் விட்டு சும்மா சொன்னேன், எங்க வீட்டாண்ட யாரும் இறந்துக்கிறான், அதோ போய் அவங்க அக்காண்டு சொன்னேன் யாரும் கொட்டினாங்க. இதுதான் மேடம் அது ரெண்டு கொட்டினா பேய் இருக்குதுன்றாங்க. எல்லாமே போய் புடுது மேடம். அதே இதுதான் சொல்லிருக்கு. என்னங்க கல்பனை சொல்லி ஆமா யாருக்கா சொல்லி இருக்குது, யாரும் எரிஞ்சதை பார்த்துன்னு சொல்லி இது பாருங்க. பேய் வந்தா சாமி இருக்கிற உட்கார மாட்டேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லிட்டு இல்லன்னா அப்புறம் எப்படியா போ? இப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணு வாணாடா வாணானு போ, அவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்களா இல்லையா? என் வீட்டை நான் தான் மேடம் நான் இது பண்ண முடியும். அவங்க வீட்டெல்லாம் வந்து நான் எடுக்க முடியாது, போக முடியாது. அவங்க வீட்டை நான் போக மாட்டேன். நீ வராத, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசி எனக்கு ஒரு நாள் வா கோயில்ல பார்த்துட்டு போ. வேற என்ன பண்ண முடியும்? போனோம்ல உங்க பொண்டாட்டிக்கு தான் அடிபட்டு அவங்க கீழே விழுந்தாங்க, வேலை செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைன்னா நீங்க வேலை செய்வீங்களா இல்ல அவங்கள தான் செய்ய சொல்லுவீங்களா? அது அடிபட்டு லட்சம் வேலை செஞ்சுதான் ஆகணும். செஞ்சுதானே ஆகணும். அதே மாதிரி தானே ஒரு நிலைமையில இப்போ அவங்க இருக்காங்க. என்ன மேடம் 3 சரி, கீழே விழுந்தா காயம் தெரியுது, ஆனா இந்த காயம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா உள்ள அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இது உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஏன்னா அது கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல. நான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து தானே இருக்கேன் மேடம், எடுக்காம தான் எல்லா ட்ரீட்மெண்ட் எவ்வளவு துட்டு சரி பண்ணி நீ சொல்லாதீங்க. துட்டு மட்டும் இல்லைங்க, எவ்வளவு நான் எல்லாமே கவர்மெண்ட் தான் என்ன காசு ஃபர்ஸ்ட் ஒண்ணா பண்ண நீ வந்து பிரைவேட்ல பண்ணல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே காரி மிஞ்சிட்டாங்க. வெளியே போனா எப்படி இருக்கு? ஆரம்பிச்சுட்டீங்கப்பா. நோட் எடுத்து கீழே போட்டாங்க மேம். இவ்வளவு தூரம் டிவில போடுதுன்னு 3 மாசம் வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? 3 மாசம் இது வெயிட் பண்ண முடியாது. எங்க அம்மாக்கு வந்து ஆளு இல்ல, நானும் வேலைக்கு போனோம். சரி அப்ப என்ன பண்ணணும்? பாத்துக்கணும். சரி இப்ப என்ன பண்ணணும்? அப்போ வந்தா இப்ப வர சொல்லுங்க. சரி 3 மாசம் அவங்க வரலன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வந்தா இப்ப வர சொல்லுங்க. வரலன்னா என்ன சொல்றீங்க? வரலன்னா அவங்க விருப்பம், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வேற கல்யாணம் எப்படி மேடம் பண்ணுவோம்? அவ்வளவுதானே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு எண்ணம் மனசுல இல்ல. அது மட்டும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு வாழணும்னா அவர் கூட தான் நான் வாழணும். ரொம்ப தெளிவா அந்த பொண்ணு பேசுது. ஆனா மெடிக்கல் பிரச்சனைகள் இருக்கு, அது மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஒரு புருஷனா நல்லபடியா உங்க வைஃபை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 3 மாசம் டைம் கொடுங்க. சரியா திலகா? நீங்க கேட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க கையில வரும். நல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. 2 மாசம் பாருங்க மேடம். ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு. எதனா ஆயிட்டா அப்புறம் எங்க மனசு கஷ்டமா. எங்க அக்கா ஆனா இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நிச்சயம் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணட்டும்பா. ஓகேயா இருக்காங்கன்னா 2-2.5 மாசத்துல அவங்க திரும்பி வருவாங்க. 3 மாசம் டைம் அவங்க கேட்கறது அவுட்டர் டைம் தான், அவுட்டர் லிமிட் தான் கேட்கறாங்க. கரெக்டா 3 மாசம்னா 90 டேஸ் அப்படி 90 நாள்ல சொல்லல. 2 மாசத்துல அவங்க தெளிவு கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருக்காங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சரி நான் ஓகே நான் வரேன்னு சொல்லி. சரியா? சரிப்பா, கிளம்புங்க. நேர்களே, 1.5 வருஷத்துல 4 அபார்ஷன். அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க வீட்டுல. இப்போ அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக 3 மாசம் கேட்டிருக்காங்க. அந்த 3 மாசம் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த 3 மாசம் பிறகு இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.